மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஜூட்ஸுவே அதான். அதில் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஏய் கொடுத்துனடா. ஏய் நருட்டோ தலைவன் வேற ரகண்டா, நீ வேற ரகண்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நருட்டோ இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாஸ்கே பண்டில் இன்றைக்கி விட்டுட்டான். அது எப்படி எடுக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு நருட்டோ பண்டிலோட சாஸ்கே பண்டில் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா நருட்டோ அனிமேஷனை விட சாஸ்கேவோட அனிமேஷன் பயங்கரமாக சொல்கிறாங்க. அது கில் எஃபெக்டில் வரும்போது அதோட அனிமேஷனும் மெடிக்கெட் சுற்றும் போது அதோட அனிமேஷனும் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை இன்றைக்கி எடுக்க போகிறோம். எவ்வளோ டைமண்ட் ஆக போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். பாருங்க சார், இந்த ஷாரிங்கன் கண்ணு வேறு லெவலில் இருக்குது. சைடில் அந்த ஹேண்ட் வருது பாருங்கள், அதுவும் செம்மையாக இருக்குது. ஓகே, சாசுகே பண்டலுக்கு 200 டோக்கனு, கட்டானாக்கு 200 டோக்கனு. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு காசு கரகரன்னு கறக்க போகிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எலிமினேஷன் எஃபெக்ட் பாருங்கள். கில் பண்ணோடனே அந்த பாருங்கள் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. மெடிக்கெட் யூஸ் பண்ணும்போதும் வேறு லெவலில் இருக்குது. நருட்டோ பண்டல் கூட இந்த அளவு வரல ஃப்ரெண்ட்ஸ். சாஸ்கேக்கு வேறு லெவலில் இருக்குது. அதே போல் அந்த அனிமேஷனை வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அந்த சாஸ்கேக்கு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. கட்டானா விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. 2 எஃபெக்ட் வச்சு கொடுத்துருக்கான். ஒன்று வந்து அமர்த்திராசு எஃபெக்ட்ஸ், இன்னொன்று லைட்னிங் பிளேட் எஃபெக்ட்ஸு. டூயோ ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருக்கான். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சாஸ்கேக்கு வச்சு யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எலிமினேஷன் எஃபெக்ட்ஸு, அப்புறம் ஹிட் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் அட்டாக் எஃபெக்ட்டு, அடுத்து எலிமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட், எல்லாமே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் விட்ட கட்டானு இதுதான் ஒருத்தானே கட்டான்னு நினைக்கிறேன். இது எப்படியாவது எடுத்தாகணும். சாஸ்கே பண்டில் ஃபஸ்ட்டு கிடைச்சாலும் சரி, இது ஃபஸ்ட்டு கிடைச்சாலும் சரி, மீதி டோக்கன் வச்சு எதனா ஒன்று எடுத்துருவேன் நான் கன்ஃபார்ம். இன்றைக்கி 2த்துல எதனா ஒன்று எடுத்துருவேன். ஓகே, ஆனால் 2த்துக்குமா 200 கொடுத்துருக்கான். அதான் கொஞ்சம் மனசு வருத்தரமாக இருக்குது. ஆனால் அந்த க்ரோஸை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பவர் கொடுத்துருவான் பாருங்க. நார்மலாக கொடுக்குற கன்று கூட அவ்வளோ தூரம் கொடுக்க மாட்டான் ஃபஸ்ட்டு. ஆனால் க்ரோஸை வேஸ்ட்டு, யாரும் எடுக்காதீங்க. க்ரோஸை எடுக்காதீங்க, வேஸ்ட்டு நினைக்கிறேன். பாருங்கள், டபுள் ரேஞ்சு சிங்கிள் அக்யூரசி. வேலைக்கு ஆகுது. ஓகே, அடுத்த ஈவெண்ட்டில் போயிடலாம். ஈவெண்ட்டு போகிறது மேலே ஒரு நம்ம கோல்டு ரைட் ஸ்பின் ஒரு 10 ஸ்பின் போட்டு போவோம். கொடுக்குற வாய்ப்பு இருக்குது, ஒரு நம்பிக்கை தான். ஓகே பரவாயில்ல, எல்லா ஈவெண்ட்லேயும் ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துட்றோம். அது வரைக்கும் ஓகே. ஆனால் நம்மளுக்கு விழ போகிறதில்ல, அது தெரிஞ்ச விஷயந்தான். டோக்கன் ஒரு 10 டோக்கன் கிடைச்சா நல்லா இருக்கும். அட பாவிங்களா, குறைஞ்சது 2-3 தடவை பார்த்தா ஒரே டோக்கன் தரான். ஓகே, அடுத்து ஒரு 10 ஸ்பீட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 2 டிஸ்கவுண்ட் ஆகுமா? சூப்பர் சூப்பர். கொடுத்து சொல்ல எதனா ஒரு ரிவார்டு கிடைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்க மாட்டான், தெரியும் தெரியும், கொடுக்க மாட்டான். ஓகே, அடுத்த ஒரு சிங்கிள் ஸ்பின்னில் போடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல. கட்டானாக்கு ஒரு 200 டோக்கனு, சாஸ்கே பண்டிலுக்கு ஒரு 200 டோக்கன் கேட்குறான். இது தெரிஞ்சு இதுக்கு ஒரு 4000 விற்றுருவான்னு நினைக்கிறேன். ஐயோ, டைமண்ட் வேறு காலியாக போகுது. கொடுத்தாரா சொல்லலாம், ப்ளீஸ்ரா கொடுத்தாரா. ஓகே, இருங்க, வெப்பன் ரயில் ஒரு ஸ்பின் போட்டு வரும். இந்த டோக்கன்லேயே கொடுத்துட்டா அவ்வளோதான், ஹாப்பியாக இருக்கும். கொடுத்துட்றா சொல்லலாம், கொடுத்துட்றா ஆவீங்களா. ரூட்டா முடிவு இப்படி என்ன பண்ணீங்க? லாஸ்ட் டைம் தான் கொடுத்தீங்க, அதுமாரி இதையும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ளீஸ்ரா, இது கொடுத்துட்றா கரீனா, ப்ளீஸ்ரா கரீனா, கொடுத்துட்றா சொல்லலாம், ப்ளீஸ்ரா. இதே கொடுத்துட்றா, அவ்வளோதான், டைமண்ட் காலி. ஓகே, இருங்க, டாப் அப் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு மந்த்லி போடுறேன். இந்த ஈவெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு மந்த்லி போடுறேன். இதில் கிடச்சிட்டுனா செம்மையாக இருக்கும். 2த்துல எதனா ஒரு ரிவார்டு கிடச்சா போதும். சாஸ்கே பண்டிலோ இல்லைனா கரெக்டான ஸ்கின் எதனா ஒன்று கிடச்சா போதும். மீதி டைமண்ட் வச்சு எதனா ஒரு இதை ரிவார்டு திருப்பி கிளைம் பண்ணிக்கலாம் டோக்கனா. ஒரு ஸ்பின் எல்லாம் நருட்டோவில் ஒரு டைலாக் வச்சு ஸ்பின் பண்ணலாமா? இவனுக்கு வந்து சிடோரி அவ்வளோ பவராக இருக்குமா? சிடோரி வேஸ்ட் நினைக்கிறேன். இப்போ சிடோரிக்குள்ளே அவ்வளோ பவர் இல்லை. அடுத்து நருட்டோவோட ரசிங்கன் வச்சு போடலாம். ரசிங்கான் எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்ப்போம். ரசிங்கான்ட்ரா இருக்குல்ல, அதான பவரு. ரசிங்கானு போகல.
ஓகே, அடுத்து நருட்டோட ஃபேவரட்டான ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. இதுக்கு என்ன தான் பார்ப்போம். இதில் கொடுத்துருவானா? ஏன்னா நருட்டோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஜூட்ஸுவே அதான். அதில் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஏய் கொடுத்துடா. ஏய் நருட்டோ தலைவன் வேற ரகண்டா, நீ வேற ரகண்டா. கொடுத்துட்டான்டா. டேய் கரீனா செம்மடா, டேய் செம்மடா, செம்ம. கொடுத்துட்டான்டா. ஃபைனலாக சாஸ்கே பண்டில் எடுத்தாச்சு. ஓகே, எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எல்லாமே அனிமேஷன் செம்மையாக இருக்குது. நருட்டோ பண்ணுறதும் இது கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா எலிமினேட் பண்ணும்போதும் மெடிக்கெட் போடும்போதும் அந்த எஃபெக்ட் வந்து போகுது. செம்மையாக இருக்குது. பண்டில் கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 800 டைமண்டுக்குள்ளே கிடச்சிச்சு தான் நினைக்கிறேன். டோட்டல் நான் கால்குலேட் பண்ணல. நீங்கள் எவ்வளோ எடுத்தா எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு கால்குலேட் பண்ணல. பண்டில் கிளைம் பண்ணியாச்சு. ஓ கூட அந்த பேனர் தராங்க, வேறு லெவல். பேனரும் கிடச்சிருச்சு இது கூட. ஓகே, 400 டைமண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு ஒரு 2 10 ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இதில் கரெக்டான கிடச்சா வேறு லெவல் கண்டென்ட்டாக இருக்கும். கொடுக்க மாட்டேனே அப்படின்றான். உனக்கு தான் சாஸ்கே 800 டைம்லேயே கொடுத்துட்டேன். அப்புறம் இன்னும் நீ பேராசப்பட்டு உனக்கு 400 டைம்லேயே உனக்கு கொடுத்துருவேண்ணா அப்படி சொல்கிறான்னு எனக்கு தோணுது. இதுலேயும் கொடுக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். கொடுக்க மாட்டான், தெரியும். டோட்டலாக 120 டோக்கன் இருக்குது. ஓகே, இன்னொரு 80 டோக்கன் தானே, அது ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் எண்ட் ஆயிருக்கு. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கே பண்டில் ஒரு 800 டைமண்டுக்குள்ளே கிடச்சிடுச்சு. அடுத்து கட்டான ரிவார்டு எடுக்க இன்னும் ஒரு 80 டோக்கன் தான் தேவை. 120 டோக்கன் ஆல்ரெடி இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னன்னு தெரியல, கொஞ்சம் லக்காகவே இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சாஸ்கே பண்டில் எடுக்க எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்க. இதே டைமண்ட் தான் உங்களுக்கு ஆகும்னு சொல்ல முடியாது. இதோட கம்மியாகலாம், இதோட கொஞ்சம் அதிகமாகலாம். பார்த்தீங்கன்னா சாஸ்கே பண்டில் எடுக்கவே 1500 டைமண்ட்ஸ் ஆகலாம். கட்டான எடுக்கிறதுக்கு 1500 டைமண்ட்ஸ் ஆகலாம். 200 டோக்கன் எடுத்தால் எடுக்கிற மாரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப லக்கு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு ரெண்டுமே ஸ்பெண்ட் பண்ணும்போதே கிடச்சிரும். எனக்கு 1 கிடச்சிருச்சு. இன்னொன்று நான் டோக்கன் வச்சு எடுத்துருவேன். நீங்கள் அதே நம்பிக்கையில் வந்து எடுத்துடாதீங்க, உங்களுக்கு வேறு மாதிரி லக்கு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைமண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வீட்டில் காசு கேட்டு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் சேவிங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடை வாங்கி டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். குட் பாய்.